ஒரு சிம்பிளான கொஷின். எர்த் நம்ம பாடியை டச் பண்ணுறதே இல்லை. பட் ஆனால் நம்ம எப்படி கீழே வந்து புல் ஆகுறோம். அதே மாதிரி இன்னொரு கொஷின், மூணுக்கு கிராவிட்டி இருக்கும்போது அது ஏன் எர்த் மேலே வந்து கிராஷ் ஆகிறது கிடையாது? இந்த ரெண்டு கொஷனுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் சாப்டர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் வர கிராவிடேஷன், ஸோ இதில் வர டாபிக்ஸ், ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, அப்புறம் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இமேஜின் எர்த்துக்கு சுற்றி வந்து ஒரு இன்விசிபிள் ஜோன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு வைஃபை ரூட்டரை சுற்றி இருக்க ஒரு சிக்னல் மாதிரி. ஸோ எர்த்தை சுற்றி கிராவிடேஷனல்னால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு மாஸ் இந்த ரீஜனுக்குள்ளே வரும்போது, அதாவது எர்த்தை சுற்றி அந்த ஜோன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரீஜனுக்குள்ளே வரும்போது எர்த் அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்த்துடலாம் இதில். ஸோ ப்ராப்பராக டெஃபினேஷனாக சொல்லணுன்னா, த ரீஜன் அரவுண்ட் அ மாஸ் இன் விச் அனதர் மாஸ் எக்ஸ்பீரியன்சஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாலை நீங்கள் மேலே த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் திரும்ப வந்து கீழே விழுகுது. ஏன்? எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து இது விசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எஃபெக்ட் மட்டும்தான் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும், அதாவது அந்த பால் கீழே விழுகிறத. பட் அந்த ஃபீலை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எவ்ரி மாஸ். ஆல்வேஸ் இது வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இட் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் மாஸ். ஸோ எது அது கிராவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை நோக்கி அந்த மாஸ் வந்து போகுது. அண்ட் இது ஒரு சென்ட்ரல் ஃபீல்ட். இதில் வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ்னா குவான்டிட்டி வந்து இட் டிக்ரீசஸ் அக்கார்டிங் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ ஜி வந்து இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சிங் த கிராவிட்டி ஆல்சோ. அண்ட் அதனால தான் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஜீன்ற லெட்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அந்த வைஃபை. ஸோ வைஃபை கவரேஜ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம். பட் எவ்வளோ பார்ஸ், 1 பாரா இல்லை 5 பாரா, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஸோ அதுதான் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் டெல்ஸ் ஹவு மச் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஈச் கேஜி ஆஃப் டெஸ்ட் மாஸ். ஸோ அதுதான் ஸ்ட்ரென்த்து. ஸோ அட் அ பாயிண்ட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை அ யூனிட் மாஸ் பிளேஸ்ட் அட் த பாயிண்ட். ஸோ இது ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் மாஸ் ஒரு பாயிண்டில் நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இட் டெல்ஸ் அஸ் ஹவு மச் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஈச் கேஜி ஆஃப் த டெஸ்ட் மாஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் G இஸ் ஈக்குவல் டு F, கேபிட்டல் F டிவைடட் பை M. ஸோ இதில் F அப்படின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், Mன்றது டெஸ்ட் மாஸ், G அப்படின்றது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஃபார்முலா அதை தான் சொல்லுது. ஸோ இஃப் ஐ டிவைட் த ஃபோர்ஸ், ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸை நான் என்ன பண்ணுறேன், கேஜியால் டிவைட் பண்ணேன், நம்பர் ஆஃப் கேஜியால் டிவைட் பண்ணேன், அதான் மாஸால் டிவைட் பண்ணேன்னா வாட் டு ஐ கெட் அப்படின்னா G. ஸோ அப்போ எனக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். இப்போ ஒரு 20 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் 2 kgன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் வந்து 2 kg அப்படின்னா ஐ நீட் டு know the gravitational field strength. G அப்படின்னா you divide the 20 divided by 2 பண்ணிங்கன்னா 10 நியூட்டன் per kg. ஸோ அதான் அதோட யூனிட் நியூட்டன் kg இன்வர்ஸ்.
ஸோ நமக்கு 10 கிடைக்குது. அதுதான் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது. ஃபோர்ஸ் பர் கேஜி எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்றது. இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதுக்கு வந்து வெக்டர்னா என்ன? அதுக்கு வந்து மேக்னிட்யூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஸோ எந்த டைரக்ஷன்ல அது ஆக்ட் ஆகுது அப்படின்றது. ஸ்கேலாருக்கு டைரக்ஷன் இருக்காது. எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இந்த மாதிரி. ஸோ டைரக்ஷன் அப்படின்றது டுவர்ட்ஸ் த அட்ராக்டிங் மாஸ். எந்த இது வந்து அதை இருக்குதோ அந்த டைரக்ஷன்ல தான் அந்த மாஸ் போகும் இல்லையா? ஸோ அதனால இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. ஸோ சப்போஸ் இதுதான் எர்த் அப்படின்னா, ஸோ இது வந்து அந்த ஈர்க்கப்படுற ஆப்ஜெக்ட் அதோடது எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அதோட மாஸை. ஸோ அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதற்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது. அதனால தான் அதை வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ் கிட்ட எவ்ரி 1 kg மாஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ரஃப்லி 9.8 நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ நான் அந்த கேல்குலேஷனில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபீல் டியூ டு அ பாயிண்ட் மாஸ் போயிடலாம் அந்த டாப்பிக்கை. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் நான் கேட்குறேன். இப்போ எர்த்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து டபுள் பண்ணால் கிராவிட்டி என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கிராவிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. இட் பிகம்ஸ் 1/4 ஆகுது. ஸோ ஆர்க்கும் ஜிக்குமான கனெக்ஷன் இப்போ ஆர் வந்து 2r ஆச்சு அப்படின்னா ஜி வந்து இட் பிகம்ஸ் 1/4 ஆகுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இதில். சப்போஸ் 3r அப்படின்னா இட் பிகம்ஸ் ஜி டிவைடட் பை 9. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் ஏர்த்தை விட்டு ரொம்ப ஃபாதராக போக போக ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல் வந்து வீக்கர் ஆகிட்டே போயிடும். So for a source mass of m, capital M, the gravitational force on a test mass m at a distance r. இங்கே இந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த m தான் அந்த மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட். அது வந்து இந்த எம்ன்ற இதை வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் நம்ம சொல்லணும்னா F is equal to G capital M small m divided by r squared அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் அப்போ உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ வி ஆல்ரெடி நோ ஜி ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் டிவைடட் பை எம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஜி ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் ஆஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு என்ன தெரியுது? It is directly in the gravitational field strength அப்படின்றது it is directly proportional to the source mass m, inversely proportional to r squared, independent of test mass m. அது வந்து it is directed towards the capital M. Field becomes weaker with distance. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து it affects the gravity very strongly because r is squared. You can see that r is squared. So if the distance is going to be bigger, G becomes smaller. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃபீல்டு ஜி. ஸோ டிஸ்டன்ஸ் 2r இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் த டினாமினேட்டர் பிகம்ஸ் தென் 2r ஸ்கொயர்டுன்னு மாறுது. அப்போ 4r ஸ்கொயர்டு நமக்கு கிடைக்கும். ஸோ த ஃபீல்டு என்ன ஆகுது? ஃபீல்டு பிகம்ஸ் G by 4. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிக் மாஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட், ஃபார் டிஸ்டன்ஸ் அப்படின்னா வீக் ஃபீல்டு. So distance means into 2 gives a field divided by 4, and distance வந்து இப்போ into 3 gives a field divided by 9. ஸோ அதுதான் அதுக்குள்ளே இருக்க அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் ரிலேஷனு. நெக்ஸ்ட்டு here the vector formula கொடுத்துருக்காங்க. the negative sign indicates that the field is directed towards the source mass. அதுதான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த நெகட்டிவ் சைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டாபிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு எர்த். இந்த டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட் சைட் த எர்த்தில் எப்படி சொல்கிறோம்? ஃபார் அ பாயிண்ட் அவுட் சைட் அ ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் எர்த் மாதிரி ஒரு ஸ்பெரிக்கலி சிமெட்ரி அவுட் சைட் த எர்த் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த கிராவிட்டி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது. என்டையர் மாஸ் ஆஃப் எர்த் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். இப்போ நம்ம எந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த ஃபார்முலா எழுதுறதுனா இந்த பாயிண்ட்
நம்ம இங்கே தான் எர்த் இருக்குது. ஏன்னா எர்த் வந்து இப்படி ரவுண்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எர்த் பிஹேவ்ஸ் லைக் அ பாயிண்ட் மாஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த எர்த்தை ஹோலாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு பாயிண்ட்டாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்க போகிறோம். அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த எர்த் சென்டர் யூ கெட் த ஃபார்முலா லைக் திஸ். ஸோ தட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு த பாயிண்ட் மாஸ். ஸோ இதில் எம்இ அப்படின்றது மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் ஆர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் சென்டர். ஸோ இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் அவுட் சைட் த எர்த் அட் த எர்த் சர்ஃபேஸ். சப்போஸ் அட் மேலே எர்த் மேலே இருக்குன்னா ஆர் பிகம்ஸ் த ஆர்இ. ஸோ ஏன்னா இந்த சர்ஃபேஸ்லேயே இருக்குது. ஸோ அப்போ வந்து த ஃபார்முலா பிகம்ஸ் ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G எம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர்ட். ஸோ இதில் ஆர்இ அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, எம்இ அப்படின்றது மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த் தான் இந்த டிஸ்டன்ஸ். So that is the capital RE. So as you can see in the formula pathina, the source mass is now the earth, so m becomes me, and at the surface pathina, the distance from earth center is the earth's radius, so r becomes re here. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நேச்சுரலி பிகம்ஸ் லைக் திஸ் ஜிஎம்இ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்இ. ஸோ தேர்ஃபோர் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. ஸோ சேம் ஃபார்முலா ஒன்லி சப்ஸ்டியூட் த எர்த்ஸ் மாஸ் அண்ட் எர்த் ரேடியஸ் ஹியர். இந்த இடத்துல இன்னு போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கம்மிங் டு த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அந்த இது வந்து நியர் த எர்த் சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ஹைட். ஸோ எம்ஜிஹெச் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது. ஸோ ஒரு புக் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃப்ளோரில் இருக்கிற புக்கை டேபிள் மேலே லிஃப்ட் பண்ணுறோம். இதில் நான் யூஸ் பண்ண எனர்ஜி எங்கே போச்சு? டிஸப்பியர் ஆகலை, பொசிஷன் காரணமாக அது ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டோர்டு எனர்ஜி இஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ புக் ஆன் ஷெல்ஃப், வாட்டர் இன் ஓவர் ஹெட் டேங்க், ரோலர் கோஸ்டர் அட் த டாப், எல்லாத்துக்குமே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் த பாடி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன். ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன். கிராவிட்டி வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அதனால தான் ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் ஹியர். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ யூ ரைஸ் இட் ஹையர், தே ஸ்டோர் மோர் எனர்ஜி ஹியர். அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஹையராக ரைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எனர்ஜி அதிகமாக ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஆஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸை நம்ம எப்போ வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம்? ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் ஃபாலோடாக இருந்தால் ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி அசோசியேட்டட் வித் ஃபோர்ஸ்னா. ஸோ the gravitational force is a conservative force அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் done against the gravity you do it as del u. இது வந்து it is done by the gravityன்றனால minus del u போடுறாங்க. So gravity always pulls anything towards the earth. So that is the gravity as a conservative force. Here coming to the potential energy, I want to add more points here. ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸ்ட்ராங்கர் கிராவிட்டி இருந்துச்சுன்னா மோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த சேம் மாஸ் அண்ட் ஹைட் இருக்கும். அண்ட் ஹியர் ஹெச், ஸோ ஐ செட் திஸ் ஆஸ் யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் இல்லையா? இந்த வேரியபிள்ஸ் தான் அதை டிபெண்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் எம் அப்படின்றது மாஸ் ஹெவியராக இருந்துச்சுன்னா மோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கர் கிராவிட்டி இருந்தாலும் பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. கிரேட்டர் ஹைட்டில் இருந்தாலும் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு புக்கு மாதிரி தான். ஸோ யூ ஃபிசிக்கலி லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த ஒர்க் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் தட் புக். ஸோ ஃபார் 1 kg ஆஃப் புக் இஃப் யூ டேக்
So if g is going to be approximately 10 m per second square, height வந்து 2 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். So you will get u is equal to 20 joule. Raise the same book to 4 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 2 மீட்டர் 4 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து the potential energy is going to be 40 joule. So the same book only, if you raise na, the potential energy changes. So more mass plus more height gives more gravitational potential energy to the object. So if you take it as a conservative force, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறீங்க, ஆப்ஷன் ஒன் நீங்கள் ஸ்டார்ஸில் போகலாம், ஆப்ஷன் டூ நீங்கள் லிஃப்டில் போகலாம். ரெண்டு பாத்தும் டிஃப்ரெண்ட் தான், பட் ஸ்டார்டிங் ஹைட் அண்ட் ஃபைனல் ஹைட் வந்து சேமாக தான் இருக்குது. கிராவிட்டிக்கே பாத் முக்கியம் இல்லை, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். இப்போ சேம் பேக்கை சேம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டார்ஸ் வழியாகவும் கொண்டு போகலாம், லிஃப்ட் வழியாகவும் கொண்டு போகலாம். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் சேம் ஆக்சுவலி. Coming to gravitational potential energy near the earth surface, நம்ம போலாம். Potential energy near the earth surface, close to earth surface. Height is very small compared to earth's radius. Acceleration due to gravity can be treated as a constant here. Gravitational force is approximately mg. For a mass m raised through a height of h அப்படினா u is equal to mgh plus u naught அப்படின்னு நமக்கு கிடைக்குது. So if potential energy at the surface is selected as 0, அப்படினா you get this formula. So between two heights, you have to find this one using the heights h1 and h2. So remember, mgh is valid only if it's near the earth surface, when h is smaller than re, and when g can be considered as constant. So next போயிடலாம். Gravitational potential energy, arbitrary distance, negative sign, change in u பற்றி பார்க்கலாம். இதில் first potential energy at an arbitrary distance. At large distances from earth, g is not constant. So gravitational force on mass m at a distance r from earth's surface is given by this formula. So ஒரு satellite spaceல இருக்கு. So can we simply use mgh here? No, because large distanceல constant கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் earth, g is not as a treated as a constant. ஸோ சேட்டலைட், மூன், பிளானட், ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த மாதிரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்மால் ஹைட்டாக இருந்தால் யூஸ் mgh ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் திஸ் ஃபார்முலா gm டிவைடட் பை r ஸ்கொயர். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் த நெகட்டிவ் மைனஸ் வருங்க. Here this is the general gravitational potential energy expression of two masses separated by a distance r. அந்த வேரியபிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்முலாவில். So you must ignore the negative minus sign and identify the quantities only here. Just ignore it. First mன்றது source mass, small m அப்படின்றது test mass, rன்றது separation and distance. More m, capital M or more small m means a stronger gravitational interaction. Greater r means interaction becomes weaker, r distance அதிகமாக. So then coming to the minus sign, with zero potential energy chosen at infinity, a gravitationally bound system has negative potential energy. அதனால தான் அந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கு. So with zero potential energy chosen at infinity, a gravitationally bound system has negative potential energy. So think of the values like minus 100 joule, minus 50 joule, 0 joule. As the object moves farther away, u approaches 0 from the below. So here negative அப்படின்றது gravitationally bound. So infinity is taken as 0.
ஸோ நெகட்டிவ் அப்படின்றது இங்கே பேட் எனர்ஜி மீன் பண்ணல. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சூசன் ஜீரோ அட் இன்ஃபினிட்டி அண்ட் அட்ராக்டிவ் நேச்சர் ஆஃப் த கிராவிட்டியை தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஹியர் கன்வென்ஷனலி த யூ இன்ஃபினிட்டி இஸ் கோயிங் டு பி ஜீரோ அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா அண்ட் ஃபார் 2 பாயிண்ட் மாசஸ் தே ஹேவ் கிவன் த ஃபார்முலா ஹியர். இது என்ன இந்த நெகட்டிவ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா த ஆப்ஜெக்ட் இஸ் கிராவிடேஷனலி பவுண்ட். இன்ஃபினிட்டியை ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். earth நியர் வந்தால் த வேல்யூ பிகம்ஸ் நெகட்டிவ். ஸோ அந்த ஸ்கேலில் இப்போ ராக்கெட் earth-ஐ விட்டு கம்ப்ளீட்லி எஸ்கேப் ஆகணும்னா எனர்ஜி சப்ளை பண்ணணும். ஏன்? ராக்கெட் earth-க்கு கிராவிடேஷனலி பவுண்டு. அந்த கிராவிடேஷனலி பவுண்டு சேட்டிலைட்டை அதுலேருந்து வெளில நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிராவிடேஷனலி பவுண்டாக இருக்கனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் சைனை வச்சு சொல்கிறோம். இன்ஃபினிட்டியை நம்ம ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து அட்ராக்டிவ், அதனால ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் சூசன் ஆஸ் த இன்ஃபினிட்டி அண்ட் ஒர்க் மஸ்ட் பி சப்ளைட் டு செப்பரேட் த டூ மாசஸ் கம்ப்ளீட்லி. அதனால நமக்கு நெகட்டிவ். அ பவுண்ட் சிஸ்டம் ஹேஸ் always the negative potential energy. Change in potential energy when a mass moves from R1 to R2. What is the formula? So here we have the formula delta U is equal to U into R2 minus U into R1. So the formula gives the change in the potential energy when an object moves from the initial distance R1 to final distance R2. If U changes from minus 100 joule to minus 50 joule அப்படின்னா then the del u becomes minus, இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா minus 50 minus 100ன்னு வரும். ஸோ plus 50 joule we get. So potential energy has increased here. U changes. So moving away U increases, becomes less negative. Moving closer அப்படின்னா U decreases, becomes more negative here. So here you have to remember this gravitational constant, mass of the earth, mass of object or satellite will be represented by small m. R அப்படின்றது distance, U அப்படின்றது gravitational potential energy, U infinity அப்படின்றது potential energy at the infinity. ஸோ இதான் R1 R2 அப்படின்றது. சேட்டிலைட் earthலேருந்து ரொம்ப ஃபாதராக போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி லெஸ் நெகட்டிவ் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மூவிங் அவே ஃப்ரம் த earth அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இட் பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். எக்ஸ்டர்னல் ஒர்க் மஸ்ட் பி டன் ஹியர். ஏன்னா அது ஒரு கிராவிடேஷனலி பவுண்டு ஒரு சேட்டலைட்டாக இருக்குது. சேட்டலைட் ஹையர் ஆர்பிட்க்கு மூவ் பண்ண எனர்ஜி சப்ளை செய்யணும் நம்ம தான். இட்ஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ். அதனால மூவிங் அவே அப்படின்னா யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மூவிங் டுவர்ட்ஸ் த earth அப்படின்னா யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ், இட் பிகம்ஸ் மோர் நெகட்டிவ். கிராவிட்டி டஸ் பாசிட்டிவ் ஒர்க் ஹியர். சம் குவிக் டேக் அவேஸ் ஹியர். கிராவிட்டி வந்து அட்ராக்ட் பண்ணும். இட் இஸ் ஜீரோ அட் இன்ஃபினிட்டி அண்ட் பவுண்ட் சிஸ்டம்ஸ் ஹாவ் யூ லெஸ் தேன் ஜீரோ அண்ட் சேஞ்ச் இன் யூ டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்.